வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, உத்தரகோச மங்கை கோயில் இருக்குல்ல. நம்ம ராமநாதபுரத்துல இருக்கு. அந்த ஏரியால இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலா குறிப்பா என்ன பேச வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில்லயும் ஒரு மரகத சிலை இருக்கு. அப்படின்றத பத்தி பேச சொன்னோம். அந்த மரகத சிலைகள பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சோம். இது அந்த வீடியோ கிடையாது. இது உத்தரகோச மங்கை கோயில் இருக்குல்ல. அந்த கோயில பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கோயிலோட ஸ்தல புராணம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோயிலோட ஆதி வரலாறு. கோயில் தோன்றியப்போ எழுதப்பட்ட வரலாறு இருக்கும்ல. அதுலருந்து ஸ்தல புராணம்னு சொல்லுவாங்க. அதுலருந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, உலகத்திலேயே முதன்மையான கோயில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அந்த கோயில் இதுதான் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த உத்தரகோச மங்கை கோயிலோட மீனிங் என்ன அப்டின்ற விஷயம் தேடி பார்த்தா என்ன சொல்றாங்க அப்டின்னா, உத்தரம்ன்றதுனா சொல்றது, இல்ல ருத்ரன் கூட வச்சுக்கலாம். சிவனோட இன்னொரு அவதாரம் என்ன? ருத்ர அவதாரம். ருத்ரன் கூட வச்சுக்கலாம். ருத்ரன், கோசம் அப்டின்னா ரகசியம், மங்கை அப்டின்னா பார்வதி, அந்த அவங்களுடைய மனைவி. இவங்கள குறிக்கிறது உத்தர கோச மங்கை. அதாவது உத்தரன் வந்து ரகசியம் சொல்றாரு பார்வதிக்கு. அந்த மாரி கான்செப்ட் தான் அந்த பேரு, இந்த கோயிலோட மீனிங். இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிவன் வந்து பார்வதிக்கு ஒரு ரகசியம் சொல்லியிருக்காங்க. அந்த ரகசியத்த பத்தி சொன்ன இடம் தான் இந்த உத்தர கோச மங்கை. அது ஏன் பர்ட்டிகுலரா இந்த ஏரியா அப்டின்றது வந்து ஒரு கேள்வி வரும். அதுதான் மேட்ரு. சவுத் இந்தியால முதல்ல கோயில் ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி சிதம்பரம் சொல்றது வந்து மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். சிதம்பரம்ன்றது நடராஜர் கோயில். அங்கதான் ஃபர்ஸ்ட் நடனம் ஆனது. அது முக்கியமான ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அங்கதான் சேட்டலைட் ஒர்க் ஆகாது என்னென்னமோ பார்த்திருப்பீங்கல்ல. அந்த கதைக்கு நம்ம போக வேணாம். சிதம்பரம் தான் ஆதி, அந்த முக்கியமான ஒரு கோயில். சிதம்பர ரகசியம் சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட ஆதி சிதம்பரம் சொல்றாங்கன்னா, அதை விட பழமையான கோயில்னு சொல்லி மென்ஷன் பண்றது தான் ஆதி சிதம்பரம்னு பேர் இருக்கு. இது ஏன் அப்படின்னா, பல பேர்கள் இருக்கு இதுக்கு. இந்த பேர்கள் ஒவ்வொரு பேர்களையும் நான் போடுறேன்னு பாருங்க. இதுல எனக்கு முக்கியமான இந்த ஊர்களின் பெயர்கள்ல முக்கியமான பேர் என்னன்னா, சிவபுரி, பிரம்மபுரி. இது 2 மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பர்சனலாவே ரொம்ப இது முக்கியமான ஒரு பேர் மாரி எனக்கு தோணுது. சிவபுரி அப்படின்றது சிவன குறிச்சது. பிரம்மபுரின்றது பிரம்மன குறிச்சது. இது பிரம்மனுடைய 4 தலை இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்குல்ல. அதே மாரி இங்க ஒரு 4 அதாவது கர்ப்பகிரகம் இருக்கு. 4 கர்ப்பகிரகம் வச்சு கும்பிடுறாங்க. இங்க நம்ம குறிக்க வேண்டியது என்னன்னா, 5ஆம் வேதத்துக்கு நம்ம போகணும். 5ஆம் வேதத்த ஆரம்பிக்கும்போது எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? நம்ம இப்ப கூடிய டங்ஸ்டன் ஆரம்பிச்சாங்கல்ல. அரிட்டாபட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல டங்ஸ்டன் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. இது தொல்பொருள் படிமயமான விஷயம், பழமையான ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த 5ஆம் வேதத்திலேயும் முதல்ல என்ன இடத்த காட்டுவாங்க? இந்த அரிட்டாபட்டியில தான் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி எடுப்பாங்க. இந்த 5ஆம் வேதத்தோட ரகசியம் அங்கதான் கிடைக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 5ஆம் வேதத்தோட ரகசியம் அங்கதான் தொல்பொருள் படிமத்துல கிடைக்கும். அத எடுத்து படிப்பாங்க. 4 வேதங்கள் கிடையாது. 5ஆம் வேதம் ஒண்ணு இருக்கு. அப்படின்ற மாரி பிரம்மன மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் 5ஆம் வேதத்தோட பேஸ் லைன் பார்த்திருப்பீங்க. அங்க அந்த ஊர் பேர் என்ன? ஐயங்காரபுரம். இங்க என்ன இருக்கு? சிவபுரம், பிரம்மபுரம். ஒவ்வொரு இடத்துலயும் பேர்கள் மாறுது. நெறைய பேர் சொல்றாங்க. ஆதி சிதம்பரம்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு இந்த புரம்ன்ற வார்த்தை தான் அதிகமா அங்க பார்த்த மாரி இருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னுமே ஏகப்பட்ட பேர்கள் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேர்கள் இருக்கு. ஆனா இதுல அதிகமா மென்ஷன் பண்ணப்படுறது புரம். அந்த சிவபுரம், பிரம்மபுரம். இதான் சொல்றேன். நம்ம என்ன சொல்றேன்? பிரம்மனுடைய 5ஆம் தலை, 5ஆம் வேதம். இத பத்தி தான் 5ஆம் வேதத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரைய பேஸ் பண்ணி தான் அந்த 5ஆம் வேதமே நகர ஆரம்பிக்கும். அந்த ஐயங்காரபுரத்துல போய் இந்த கோயில்ல தான் மேட்டர் நடக்கும். நம்ம ஐயங்காரபுரம்னு சொல்லும்போது இந்த கோயில் வந்து ஒருவேளை அந்த உத்தரகோச மங்கை கோயிலா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்பவே. அதே மாரி மென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோயிலும் அது கிட்டத்தட்ட சிமிலரா 4 அது கர்ப்பகிரகம் வச்சு வழிபடுறாங்க. இதுவுமே எனக்கு சிமிலரா கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு தான் ஆக்சுவலா அத பத்திலாம் பார்த்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அது சொல்றது. ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு அத பத்தி தெரியாது. கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துல நடக்குது. இது திருவாதிரை நட்சத்திரத்த கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துல திருவாதிரைக்கும் புனர்பூசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஜெமினி ராசியோட இது 2மே ஐக்கியமானது. ஜெமினி ராசி அப்படின்னு நம்ம நோண்டணும்னா நமக்கு தெரியும், இரட்டையை குறிக்கும். 5ஆம் வேதத்திலையும் அந்த 5ஆம் வேதத்தை கண்டுபிடிக்க ஒரு பெண்ணோட கீ எப்படி இருக்கும் அப்படின்னா இரட்டையரை குறிச்ச மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு 2 குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும். அவங்க அம்மாவுக்கு 2 அம்மான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கேரக்டரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அது ஜெமினி கேரக்டரை குறிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஹீரோயின் இருப்பாங்கல்ல அந்த 5ஆம் வேதத்துல. அவங்க ஜெமினி கேரக்டர் குறிச்ச மாதிரி தான் இருக்கும். 5ஆம் வேதத்தை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டாங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கோம். லிங்க் வேணும்னா சொல்லுங்க. கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க.
ஓகே. இந்த 5ஆம் வேதம் வந்து மெயின் மேட்டர். இப்ப 5ஆம் வேதம் வந்து பாயிண்ட்டா வச்சுக்கிட்டு, இந்த உத்தரகோசமங்கை கோயிலையும் நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஆதி கோயிலு இப்ப பிரம்மன் 4 வேதம் குடுத்திருக்காரு. 4 வேதம் தான் ஆதி. எல்லாருமே இவ்வளோ காலமா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? 4 வேதம், 4 வேதம் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப 5வது ஒரு வேதம் இருக்கு அப்படின்னா, இதுவும் ரொம்ப பழமையான ஒரு விஷயம் தானே! 5ஆம் வேதம் வெப் சீரிஸ்ல பழமையான ஒரு விஷயத்த தான் கண்டுபிடிப்பாங்க. இது கிடைச்சுச்சு அப்படின்னா, மனிதனுடைய சிவிலைசேஷனே அழிஞ்சிரும். மனித இனமே அழிஞ்சிரும்ன்ற மாரி தான் ஆரம்பிக்கும் வெப் சீரிஸே. இங்க அதே மாரி மிகப்பெரிய ரகசியம் உலகத்தின் முதல் கோயில். உலகத்தின் முதல் புராணங்கள்ல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? 4 வேதங்கள். வேதங்கள வச்சு தான் பேஸ் லைன் எல்லாமே. ஸோ அது முதல்ல தோன்றுனது தானே. ஆனா இங்க இன்னொரு குறிப்பிட வேண்டியதுன்னா, பிரம்மன் வரதுக்கு முன்னாடியே இந்த வேதங்கள் இருந்துச்சு. இந்த வேதங்கள பார்த்து தான் பிரம்மன் படைக்கவே ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க. இது வேற ரகசியம். இத அப்புறம் பேசலாம். ஓகே. அது பிரம்ம ரகசியத்துல நம்ம தனியா பேசலாம். அது வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரம் அத பதிவு பண்றோம். இப்ப இந்த சி உத்தரகோசமங்கை கோயில் போவோம். இந்த கோயில்ல வந்து எப்படி இந்த சிலை வந்துச்சுன்றது தான் கான்செப்ட். மரகத சிலை. இது வந்து ஒரு மீனவர் வந்து கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போ வந்து ஒரு புயல் காரணமா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஏதோ ஒரு பாசி படிஞ்ச இடத்துல தர தட்டியிருக்காரு. அங்க ஏதோ ஒரு பாறைகள் மேல இருந்து சரிஞ்சு விழுந்து 3 கற்கள் விழுந்திருக்கு. அவங்களுடைய போட்ல. அத அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்கு படிக்கல் மாரி போட்டிருக்காப்ல. போட்டு நடந்து நடந்து போகும்போது அது கால் தேய்ஞ்சு அது பச்சை கலர்ல மின்ன தெரிஞ்சிருக்கு. இது என்னடா ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரசர்ட்ட கொண்டு போயிருக்காங்க. ஸோ அரசர்ட்ட கொண்டு போனோனே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நவீன ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. அந்த துறவிகள்லாம் இருப்பாங்கல்ல. ஞானிகள். அவங்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. இது வந்து மரகத கல். உலகத்திலேயே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொற்காசுகள குடுத்து பத்தி விட்டாய்ங்க. அந்த கல் இருக்குல்ல. அந்த கல்ல வச்சு ஒரு சிவபெருமான் சிலைய வளைக்கணும். நடராஜர் சிலைய வளைக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்துல ரொம்ப நுணுக்கமா அந்த நரம்புகள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் புடைக்கும் அளவுக்கு தரமா செஞ்சு வச்சிருக்காங்க, அந்த கோவில்ல. இந்த உத்தரகோசமங்கை கோயில்ல அந்த சிவலிங்கம் வந்து அந்த நடராஜர் ஸ்டாச்சு இருக்குல்ல, இந்த ஸ்டாச்சுவ வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் எடுப்பாங்களாம். அதுதான் ஆருத்ரா தரிசனம். அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இது நடக்குது. அதாவது இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு 13ஆம் தேதி இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடந்துகிட்டு இருக்கு. மேபி 12 இது என்னமோ டைம் போட்டிருந்தாங்க மறந்துட்டேன். ஸோ 11:45ன்னு நெனைக்கிறேன். 45 அந்த மாரி டைமிங் தான். சரியா தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 11:45 தான் அந்த மாரி ஆருத்ரா தரிசனம் நடத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆருத்ரா தரிசனம்ன்றது வந்து ஜெமினி ராசிய குறிச்சது வந்திருக்கு. நீங்க செக் பண்ணுங்க வேணா. கிராஸ் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு ரிலேட்டடா இருக்கு. இந்த மரகத சிலைக்கு என்னடா அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, அந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்கும்போது மஞ்சள் கலர்ல அந்த சந்தனம் இருக்கும்ல, இந்த சந்தனத்தெல்லாம் வச்சு பூசி மோல்டிங் மாரி பண்ணிருவாங்க. திருப்பி 1 இயர் அது அப்படியே தான் இருக்கும். மோல்டிங்லயே தான் இருக்கும். இப்ப ஆருத்ரா தரிசனம் வருதுல்ல, அடுத்த இயர்ல ஆருத்ரா தரிசனம் வரும்போது இத கலைச்சுட்டு அத பிரசாதமா குடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணத்த கொண்டது. மரகத சிலைய பத்தி தனியா பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த ஒரு கல்லுக்கு என்ன ப்ரோ அவ்வளோ ஆற்றல் இருக்கா அப்படின்னா, இருக்கு. ஸோ அத பத்தி அதுதானே கையிலலாம் மோதிரம் இந்த ராசிக்கல் அதெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் டம்மி. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஒரிஜினல் கல்லு. ராணி எலிசபெத்தோட தலையில இருக்குல்ல ஒரு கல்லு. நம்ம டைம் இங்க எடுத்துட்டு போனாங்கல்ல கோகினோவையரா. இது எல்லாமே கல்கள் தான். அது மின்னுன்றனால அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. எல்லாமே கற்கள் தான். ஸோ அந்த கற்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. அது மாரி இந்த மரகத கல்லுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. அது வந்து அங்க ஒரு விஷயத்த நீங்க இமிட்டேட் பண்றீங்க. இந்த மாரி ஆருத்ரா தரிசனத்த பார்த்து, நீங்க ஒரு விஷயத்த அதுட்ட மனமுருகி கேட்கிறீங்க அப்படின்னா, அது கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சில உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி சொல்றேன். அது எங்க இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் அது உங்கள தேடி வந்துரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ அதோட கனெக்ஷன். ஏன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க வாங்குறது. பட் இந்த ஆருத்ரா தரிசனத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சூல இருக்கக்கூடிய இந்த அதோட வைப்ரேஷன் இருக்கும்ல, அது வந்து வேற லெவல். அது வந்து உள்ள வாங்கி அத அப்படியே மல்டிபிள் பண்ணி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அதுக்கு. ஸோ, நீங்க என்ன வேண்டுறீங்க, என்ன நினைக்கிறீங்களோ, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலிருந்து இங்க கொண்டு வந்துரும். ஸோ, இந்த கோயில் ரொம்ப ரகசியமா, ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்கு. பல படையெடுப்புகள், பல விஷயங்கள் வந்தாலும், இது பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ, இந்த சேதுபதி அவங்கலாம் இருப்பாங்கல்ல, அந்த ராமநாதபுரம் சேதுபதி, அவங்க அத வந்து ரொம்ப பராமரிச்சிருக்காங்க. குறிப்பா பாண்டியர்கள் தான் இத ரொம்ப பேணி பாதுகாத்துருக்காங்க. ஏன்னா, ஆதி கோயில், முதல் கோயில் அப்டின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாண்டியர்கள் தான் முதல் தெரியும். அவங்க தான் அத மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சேதுபதி ஃபேமிலி மெயின்டெயின் பண்ணியிருக்கு. இப்போ அறநிலையத்துறை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா நான் ஏன் இத பேச வேண்டும் அப்டின்னா, காக்கா பூஜன்டர் நம்ம ஆள் இருக்காப்ல தோத்து. சோ அவர் இங்க உள்ள வராரு. ப்ரோ அவர் எதுக்கு ப்ரோ உள்ள வராரு? ஏன்னா இந்த கோயில தரிசனம் பண்ண வந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு அவர் விசிட் அடிச்சிருக்காரு. காக்கா பூஜன்டர். காக்கா பூஜன்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். அத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். அந்த சேனல்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வேணா கீழ லிங்க்ல குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ காக்கா பூஜன்டர் தோத்து. தோத் தோத் பத்தி, காக்கா பூஜன்டர் பத்தி அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பேன்ல.
அது 2 கேரக்டர பத்தி பேசியிருப்பேன். ஈஜிப்ட்ட பத்தி. அது 2மே கீழ குடுக்குறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்க இன்னொன்னு குறிப்பிட்ட விஷயங்கள், ராவணனுக்கு கல்யாணமானதே இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராவணனோட மண்டோதரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி. அவங்க மனைவியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவபக்தர தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு விரும்பி வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒரு ஆளு கிடைச்சிருக்காரு. அது தான் நம்மள ராவணன். ராவணனுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஆயி இங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ராமன் முதற்கொண்டு இங்க விசிட் அடிச்சிருக்காருன்ற மாரி தான் குறிக்கப்படுது. இப்போ ஒரே ஒரு விஷயம். ஒரு கோயில்னா நவகிரகங்கள வச்சு வழிபடுவோம். இதான் ஆதியிலிருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடின்னு சொல்ற பெருமைலாம் சொல்லுவோம். எல்லா கோயில்களிலும் என்ன இருக்கும்? அந்த நவகிரக வழிபாடு இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 மட்டும் தான் வழிபடப்படுது. மத்த எதுவுமே இல்ல இங்க. ஸோ, அப்ப என்ன அந்த டைமிங் நம்ம சிவன், சூரியனும், சந்திரனையும் செவ்வாய மட்டும் தான் கண்டுபிடிச்சோமா? அப்படின்றா கிடையவே கிடையாது. செவ்வாயில் ஜீவராசி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சித்தர் பாடிய பாடல்கள் டக்குன்னு ஞாபகம் வரல. திருமூலர் மந்திரம்னு நெனைக்கிறேன். அது ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னா போட்டு விடுறேன். அப்படி இல்லன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஸோ, அந்த திருமூலர் மந்திரம் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பாட்டுல வந்து சொல்லப்பட்டுச்சு, சி சிவந்த கிரகத்தில் கண்டோம் கொண்டோம் ஒரு ஜீவராசிகளை கண்டோம்னு சொன்ன மாரி இருந்துச்சு. இது எத சொல்றாரு அப்படின்னா, செவ்வாய் கிரகத்த தான் சொல்றாரு. ஸோ, இப்ப இந்த செவ்வாய் கிரகத்துக்கும் மனித குலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதே தான் ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு போரிஸ்கா கிரிப்பியான்னு சொல்லிட்டு ஒரு பையன், நான் இண்டிகோ சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்தான். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி. அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்தோம். ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் சண்டை, வார் நடந்துச்சு. அந்த வார்ல நாங்களே சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டோம். யார் பெரிய ஆளுன்னு கேட்டு சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டோம். இப்ப நடக்குதுல்ல வேர்ல்டு வார் 3 அது மாரி நடக்குது. இது மாரி அங்க நாங்க பெரிய போர் நடந்துச்சு. நாங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டோம். ஆனா எல்லாருமே முற்றிலுமா அழியல. பூமிக்கு அடியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க நாங்க ஆக்ஸிஜன சுவாசிக்க மாட்டோம். கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிப்போம். அப்படின்ற மாரி நெறைய விஷயம் டீட்டெயில் சொல்லியிருப்பான். இந்த போரிஸ்கா கிரிப்பியான்னு சொல்லி. ஸோ இத பத்தி தனியா ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாரி அடுத்து சொல்லலாம். இப்போ அந்த ரஷ்யா பாய் எதுக்கு நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, கனெக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்கு காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மோரா. ஓகே. இப்ப இந்த செவ்வாயும், சூரியனையும், நிலவ மட்டும் தான் இங்க வழிபடுறாங்க அப்படின்னா, இணையதள புரளில ஒரு வீடியோ போட்டார். நேத்து முந்தானத்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு? சூரிய நாட்காடி, சந்திரன் நாட்காடி பத்தி பேசியிருந்தாரு. ஸோ இத பத்தின ஒரு ரகசியம் நீங்க தேடி தெரிஞ்சுக்கணும். ஏன் குறிப்பிட்ட சூரிய நாட்காடி, சந்திரன் நாட்காடி வச்சிருக்காங்க? அப்படின்ற ஒரு ரகசியம் போகுது. ஸோ இங்க தான் நம்ம சூரிய வழிபாட்டாளர்கள், சந்திர வழிபாட்டாளர்கள் ஒரு குரூப்ப கிரியேட் பண்றோம். சூரியன் காட், மூன் காட் அப்படின்லாம் சொல்றோம். இங்க கடவுள்கள்னு யாருமே கிடையாது. அங்க இருக்க ரகசியங்கள தெரிஞ்சுக்கிட்ட ஆட்கள், கீழ இருக்கவங்கள ஆட்டி படைச்சனால அவங்களுக்கு கடவுள்கள்னு சொல்லி பேர் குடுத்துட்டாங்க. உண்மையிலே இங்க கடவுள்னு யாருமே கிடையாது. நீயும் ஆக முடியும், நானும் ஆக முடியும். அதுக்கான வழிகள மறைச்சவன் தான் இங்கே கடவுள். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இத புரிஞ்சுக்கிட்டனால உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம யார்டா இவ்வளவு நாள் கைகூட்டி கும்பிட்டுட்டு இருக்கோம்? அந்த ரகசியத்த மறைச்சவன தான நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். புரியும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல தேவையில்ல. ஓகே. அப்புறம் இன்னொரு மேட்டர் அப்படின்னா, அந்த 1000 சித்தர்களுக்கு வந்து இங்க சிவபெருமான் காட்சியளித்தாருன்னு சொல்றாங்க. 1000 சித்தர்கள் வந்து காட்சியளிக்கும்போது இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த 1000 சித்தர்களும் சிவபெருமான அந்த தரிசனத்த பார்க்கறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது என்ன ரகசியம் அப்படின்னா, சிவபெருமான பார்க்கணும்னா அவர் டைமென்ஷன்ல இருக்காரு. டைமென்ஷன் மேல இருக்கவங்க கீழ இறங்கவே மாட்டாங்க. அவங்க உணர்த்த தான் முடியும். ஆர் ஆ ஆ ஆ சொல்லுவாங்கல்ல, ஆருடம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, காதுல கேட்குது, அசரீரி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட அம் பிரபஞ்சம் பேசுதுல்ல, இந்த நம்பர்ஸ வச்சு 33, 11, 11 இந்த மாரி பேசுதுல்ல. ஸோ அந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் பேச முடியும். இல்ல ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நமக்கு இது ஏற்கனவே ஏதோ உணர்ந்த மாரி இருக்கே, இது ஏதோ ஃபீல் ஆகுது. ஒரு ஃபீல்ஸ் உணர்வுகள் மூலியமா தான் பேச முடியும். நேரடியாலாம் வர முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா, அந்த சித்தர்கள் நம்ம ஞானிகள்னு சொல்றாங்கல்ல, 1000 ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த 1000 ஞானிகளும் மரணிச்சாங்க அப்படின்னா, இந்த உடல்ல இருக்க 3 டைமென்ஷன விட்டு 4 டைமென்ஷனுக்கு போவாங்க. அந்த டைமென்ஷன்ல போய் தான் அவர மீட் பண்ண முடியும். மேபி இருந்திருந்தால். இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா இறந்த பிறகு நம்ம ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். உடல விட்டு வெளிய போயிட்டீங்க அப்படின்னா, உங்கனால எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா உங்கள கீழ இருக்கவங்க யாராலயும் பார்க்க முடியாது. இந்த டைமென்ஷன் தியரி உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ 3 டைமென்ஷன்ல இருக்கோம் அப்படின்னா, நமக்கு மேல ஒரு டைமென்ஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நம்ம இந்த ஃப்ரீக்வென்சில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு இத பக்குவப்படிஞ்சு மேல இருக்க டைமென்ஷன புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் அந்த டைமென்ஷன்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே மாரி 4த்ல இருக்கவங்களுக்கு 5த் பத்தி தெரியாது. ஸோ இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, படிநிலைகள். இந்த படிநிலைகள் தான் இந்த ரகசியம். ஸோ 3D வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 4D வேர்ல்ட நம்ம இமேஜினேஷன் தான் பண்ண முடியுமே தவிர, நம்ம பார்க்க முடியாது. அந்த 4D வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதுதான் நம்ம உடல விட்டு வெளிய போற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. வெளிய போறது. இப்ப நீங்க வெளிய போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க 3ல இருந்து 4த் போயிருக்கீங்க. ஸோ அப்போ 4த்ல இருந்து உங்களுக்கு 3 பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ 3 பார்க்க முடியும். நீங்க இப்ப இருக்கீங்க. 3ல இருக்கீங்கல்ல. நீங்க ஒரு மேப் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேப் பார்க்குறீங்கல்ல. அந்த மேப் 2D.
நீங்க பார்க்க முடியும் அந்த 2Dய. ஆனா 2Dல இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஓகே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். ஒரு கேம் கிரியேட் பண்றீங்க. அந்த கேம நீங்க 3Dல இருந்து கிரியேட் பண்றீங்க. 3D வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கேம கிரியேட் பண்றீங்கன்னா, அது 2D வேர்ல்டு. அவனுக்கு இப்படி மேல ஒரு வேர்ல்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க அவன பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. அது மாரி தான். அந்த கேம்ல இருக்கவன் உங்களால பார்க்க முடியாதுல்ல. அதே மாரி தான் நீங்க 3D வேர்ல்டுல இருக்கீங்க. உங்களால 4D வேர்ல்ட பார்க்க முடியாது. அத பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ இந்த மரணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது விடுதலை ஆக்சுவலா. இத பத்தியும் தனியா ஒரு வீடியோ போடுவோம். நெறைய கன்டென்ட் 4 கன்டென்ட் இப்ப பேசிட்டோம். அத நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஓகே. அப்படி இந்த 1000 சித்தர்கள் வந்து இந்த மாரி டைமென்ஷன்ல அவர் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவர் அடுத்த லெவலுக்கு கூட்டி போயிட்டாரு. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிவபெருமான் இருந்தாரா? அவர் நம்மளுடைய கடவுளா? ஆதி கடவுளா? இந்த கடவுளா? ஆதி கோயிலா? இதெல்லாம் நான் பேச வரல. நான் சொன்னது இந்த நாகரீக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதே நம்மள காயடிக்கிறதுக்கு தான். ஸோ ஆதி வரலாறு நம்ம பத்தி தெளிவா பேசியிருப்போம் அந்த சேனல்ல. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம அத பேச வேணாம். இந்த அல்காரிதம் நம்மள விட மாட்டுது பேசுறதுக்கு. ஸோ கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. ஓகே. இப்போ இந்த கோயில்கள் வரலாற நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா, அத சுத்தி ஒரு வணிகம் இருக்கும். கோயில் எதுக்காக உருவாக்கப்பட்டது? பொருட்கள சேர்க்கிறதுக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கோன் இருக்கும் இடம் தான் கோவில்னு சொல்லுவாங்க. நீங்க வரலாற்று ரீதியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோன்னா யாரு? அரசன். அரசன் இருக்கும் இடம் தான், அரசனோட வீடு தான் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நீங்க சிவபெருமான், முருகன் இவங்கலாம் சொல்றீங்கல்ல, இவங்கலாம் யாரு? உங்க காலத்துல வாழ்ந்த ஒரு அரசர்கள்னு சொல்றீங்க. வரலாற்று ரீதியா அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த அரசர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடத்த கோயிலா மாத்திட்டீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? வணிகம் நடந்திருக்கும். ட்ரேடிங்ஸ் நடந்திருக்கும். அங்க அத நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லா கோயில சுத்தியும் ஒரு வணிகம் இருக்கும். வெளிய கடைகள் இருக்கும், அது இருக்கும், கஜானா இருக்கும். அரச கஜானாக்காக பாதுகாக்கப்படுறது அரண்மனையில விட கோயில்கள்ல தான் பாதுகாக்கப்படும். ஏன்னா அங்க மதிப்போட தான் போவான். மரியாதை, பயபக்தியோட தான் போவானே தவிர, அங்க எவனும் திருட போமாட்டான் அந்த காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. கோயிலே வச்சிருக்காய்ங்க. அது வேற விஷயம். ஐயோ கட் பண்ணிக்கிறது. ஓகே. ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கு. இந்த உத்தரகோச மங்கை கோயில பத்தி இன்னும் நெறைய ரகசியங்கள் பேச வேண்டியது இருக்கு. நம்ம மரகத லிங்கத்த பத்தி, மரகத சிலைய பத்தி பேசும்போது தெளிவா பேசுவோம். இந்த ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாச்சு. இன்னைக்கு நம்ம இத பத்தி பேசுறதுக்கான காரணமும் ஏதோ இயல்பா நடந்திருக்கு. நேத்து நாங்க மெடிடேஷன் பண்ணோம். இன்னைக்கு நான் எல்லாருக்குமே அறிவிக்கிறேன். நீங்க எல்லாருமே இருளுக்குள்ள வாங்க. நான் 12:12க்கு உள்ள போவோம். ஸோ நீங்க அந்த டைமிங்ல வந்தீங்கன்னா பார்க்கலாம். என்ன மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அத அடுத்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ப்ரோ இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாரி இருக்கு ப்ரோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்றீங்களா? ராமநாதபுரம் கோயிலுக்கு நான் ஒரு டைம் போகணும்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாவே ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆன மாரி இருக்கு. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நான் போகணும். இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு அத பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோல இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும். ஓரளவுக்கு அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி, அதுல இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத நம்ம அடுத்து நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ பார்த்துட்டு வந்துட்டு டீட்டெயிலா பேசலாம். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதுல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த சந்திக்கலாம். நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல.